ஆக்சுவலி தான் சொல்றாளே நான் தப்பு பண்ணிட்டேன், அவங்களோட உடல் உறவு இருக்கு சொல்றாங்க. என்கிட்ட நீங்க அந்த பேசுறத சொல்ல மேடம். நானு ஒருத்தருக்கு ஒருத்தர் தப்பு நடந்திருக்கு, நான் இல்லைன்னு என்ன சொல்லல. தப்பு? அதான் நீங்க சொல்ற தப்பு தான். இந்த வாட்டி தப்பு பண்ணுங்க பாத்தியா? கஷ்டப்பட்டன்றது எனக்கு தெரியும். ரொம்ப கனவுகளோட இருந்தேன். சரி போனா ஒரு பிரிவு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், ஒரு நெருக்கத்தை இன்னும் ஜாஸ்தியாகும் அப்படின்னு என்ன ரைமிங்கா பேசுற சொல்லிட்டு வந்து 4வது நாளே ஒரு நியூஸ் சொன்னா பாருங்க, வேற யாராந்தா வெட்டிட்டு இருப்பான் இல்ல செத்துட்டு இருப்பான். என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. ஏன் அப்படி என்ன நியூஸ்? உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் சொன்னா. சரி கொஞ்சம் தனியா பேசணும். தனியா தானே பேசணும். அந்த பாரு அங்க யாருமே இல்ல, போய் பேசிட்டு வா. அதுக்காகவும் வரல, உன் பசங்களுக்காகவும் வரல, வேற எதுக்கு தான் வந்தேன். எதிர் வீட்டு பொண்ணு இருக்கால்ல, அவ்வளோ நாளும் நெருக்கமா இருந்தோம். என்ன சொல்ற? அது எங்களுக்குள்ள கல்யாணம் வரைக்கும் போயிடுச்சு. நான் அவ கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு உன்னோட பர்மிஷன். ஒரு பொண்ணை தான் ஒரு பொண்ணு புரிஞ்சிக்க முடியும், ஒரு பையன் வந்து புரிஞ்சிக்க முடியாது ஒரு பொண்ணோட இதுவை. அதனால வந்து நான் பொண்ணா இருக்கனால தான் லவ்வே பண்ணேன். நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது, உனக்கு என்ன பிரச்சனை? தயவு செய்து எங்க 2 பேரும் எப்படியாவது சேர்த்துன்னு காலில் வந்துருக்கோம். எங்கேயோ வெளியே போறோம், திடீர்னு ஒரு அமானுஷமான ஒரு இது வந்துச்சுன்னா சின்னன்னு ஒரு உணர்வு வரும் பாத்தீங்களா? இப்படி ஒரு விஷயம், திஸ் இஸ் an affair, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் சொல்லுவாங்க. திருமணத்துக்கு வெளியே இருக்கிறது ஒரு தொடர்பு, கள்ளக்காதல். திருமணத்துக்கு வெளியே இருக்கிறது ஒரு தொடர்பு. அது பெண்ணோ ஆணோ, அது அது நமக்கு இப்ப அதை பத்தி பேச முடியாது. ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க? சரி பிரிச்சுக்குங்க, ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. சொசைட்டில வந்து சமூகத்துல வந்து அதை ஏத்துக்கிறது நிலைமையில இல்ல. இதுவே தப்பு. இன்னொருத்தரோட தொடர்பு சொல்றதே தப்பு, ஆணானாலும் பெண்ணானாலும். அதானே உலக வழக்கம் இல்லையா? சரி, இதுக்கு எப்படி நீங்க ரியாக்ட் பண்ணீங்க? ரொம்ப 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 வலிச்சது. என்ன பண்ண முடியும்? சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம், நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடலாம். இதுக்கு என்ன சொல்யூஷன் எனக்கு தெரியல. இதுக்கு நான் என்ன டிசிஷன் எடுக்கிறது தெரியல. என்னால வந்து வெளியே வந்து இதை சொல்லி யார்கிட்டயாவது சொல்யூஷன் கேட்கலாம்னாலும் முடியல. அந்த குடிமையை வாயாலே எப்படின்னே சொல்லு. சரி சொல்லாம போ, உங்ககிட்ட சொல்லாம இந்த நாய் வேற யாருக்கிட்டனே போய் சொல்லு. சரி சொல். உங்க மனைவி உங்க ஹஸ்பண்ட பேசிட்டு இருந்தேமா, எதிர் வீட்டுல இருக்கிற ஒரு பொண்ணு கூட உங்களுக்கு தொடர்பு இருக்கு. ஐயர்கிட்ட அர்ச்சனை சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாலே மச்சான். அவங்களோட தான் வாழணும் நீங்க ஆசைப்படுறீங்க, கல்யாணம் வர போயிடுச்சு சொல்றாங்க. அவர் சொல்றது எல்லாமே போயிங்க. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். கல்யாணம் ஆகி 11 வருஷம் ஆச்சு. 11 வருஷம். இந்த 11 வருஷத்துல உங்க திருமண வாழ்க்கை எப்படி இருந்தது? 2 மாசம் தான் மேடம் நல்லா இருந்தோம். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஆனா அவர் அப்படி கிடையாது. வாசல் நின்னு வச்சுக்கோங்க, அவன் பாக்குறான், உன்னை எங்கேயாவது எடுத்து கொத்திட்டு போயிடுவான். இப்படிதான் பேசுவாரு. நீ போயிடுவ, யார் கூப்பிட்டாலும் நீ போயிடுவ. அப்படிப்பட்ட கேரக்டர் உன் கேரக்டர். உனக்கு அவனுக்கு கள்ள தொடர்பு, நீ ஒரு கல்வனின் காதலி. அவர் ஒரு விஷயம் சொன்னாரு என்கிட்ட, நீங்க வந்து ரொம்ப மெச்சூரிட்டி இல்லாம ஒரு பக்குவம் இல்லாம நடந்துக்கிறீங்க. உண்மைதான், உண்மைதான். ஏன்னா எனக்கு தெரியாது வெளி உலகம் என்னன்னு தெரியாது. வீட்டுல பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல, கத்து தர்றேன். ஃபேமிலியை ரன் பண்ண முடியாம கஷ்டப்படுறதும் நீங்களா தான் இருக்கீங்க. அதனால சார் 2வது குழந்தை சமாளிக்க முடியும்னு சொல்லிட்டு 2வது குழந்தை இது பண்ணோம், கதைச்சோம். பொம்பளை சோக்கி ஏண்டா ஏண்டா மானம் கெட்ட பல சரி சொல்லிட்டு திருப்பி வந்து நிறைய திருப்பி 2-3 அபார்ஷன் பண்ண வச்சாரு. அதுல எனக்கு கோவம் வந்துச்சு. இதே வேலையாத்தான் அலைகிறானா? புவனேஸ்வரி ஒரு விஷயம் சொல்லு, இது என்ன எதிர்த்த வீட்டு பொம்பளை பத்தி ஏதோ சொல்றாங்க, பொண்ணை பத்தி. இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். சரி, இப்ப நான் என்ன சொன்ன? இந்த மாதிரி லேடிஸோட தப்பு பண்ணிட்டேன். நீ சொன்னியா? ஆமா மேடம், நம்ம மேல தப்பு இருக்குன்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு சொன்னா அப்பயாவது விட்டுடுவாரு. ஏன்னா இவரு மாஸ்டர் பிளான். வந்து இவரு என்ன ஒரு பொருளை தான் பாப்பாரு. அந்த பொருள் இன்னொருத்தவங்க கிட்ட போயிடுச்சு அப்படின்னும் போது அந்த பொருளை ஏத்துக்க மாட்டாரு அப்படின்றத நான் நம்பினேன். அதனால நான் அந்த மாதிரி சொன்னேன் அவர்கிட்ட. நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு நான் அவனும் சொங்கியும் கிடையாது, உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது. நான் நிஜமாவே உனக்கு அந்த பொண்ணு கூட தொடர்பு ஒண்ணும் இல்ல, அந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன் இல்ல? மேடம் உண்மையை சொல்றேன், அந்த விஷயத்துல கிடையாது மேடம். ஆனா அந்த பொண்ணு அன்புக்காக கண்டிப்பா நான் இருக்கிறேன் மேடம். என்ன எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். அவ என்கிட்ட பேசுறது பழகுது, இவர் அடிச்சா அந்த அப்பதான் வந்து 10 போட்டு விடுவா, முதுகுல எல்லாம் அவதான் 10 போட்டு விடுவா. ஏன் மாதிரி
அதெல்லாம வேற விதமான ஒரு தொடர்பு அவங்களோட இல்ல அவங்க. அது கிடையாது மேடம். நிச்சயமா இல்ல. நிஜமா இல்ல மேடம். நான் போய் சொல்லக்கூடாது. நிஜமா நான் இவர்கிட்ட சொன்னேன். ஹரிச்சந்திர கூட அப்பப்ப பொய் சொல்லிருக்கலாம். அது வரலாற்றின் பக்கங்களுக்கு வராம போயிருக்கலாம். ஆனா எனக்கு ஒரு நாக்கு ஒரு சொல். ஆமா நான் இவர்கிட்ட சொன்னேன் மேடம். நான் தான் சொன்னேன். உண்மையை சொல்லு. எதுவா இருந்தாலும் உண்மையை சொல்லு. இந்த இடம் தான் தெரியலீங்க இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. அப்பதான் உன்னோட பிரச்சனைக்கு ஒரு விடுவு கிடைக்கும். ஒரு வாட்டி தப்பு பண்ண மேடம். பாத்தியா? என்ன சொல்ற? கிடைக்கும். ஒரு வாட்டி தப்பு பண்ண மேடம். பாத்தியா? அக்கா யாருக்கா இவரு இப்படி பம்பறாரு? ஆனா தப்பு பண்ணிட்டு நான் இவர்கிட்ட சொன்னேன். நானா தான் சொன்னேன். என் நீ மனசு போய் சொன்னா என்கிட்ட. இப்ப நீங்க என்ன மட்டும் இழுக்க மாட்டீங்க, நீங்க அந்த பொண்ணையும் சேர்த்து இழுக்கிறீங்க. ஜோடியா மிஸ் ஆகுறீங்களா நீங்க? சரி சரி மேடம், எல்லாத்தையும் சொல்லணும்னு முடிவாயிடுச்சு. எதையும் மறைக்க கூடாது. நான் சொன்னேன் மேடம். ஆமா தப்பு நினைச்சு நானே தான் சொன்னேன். இவரு எதுவும் இது பண்ணல. இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்த யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்ககிட்டயே சொல்றேன், உட்கார் ப்ளீஸ். எப்படி அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு எனக்கு வந்தது? தெரியல மேடம். அது என்ன ஆச்சு? எப்படி முதல்ல அப்படி ஒரு விஷயம் நடந்தது உங்களுக்குள்ள? அது என்னது? ஐயோ வேணா, சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? அப்படின்னா காதல சொல்லு. சொல்லலைன்னா என் தலை வெடிச்சிரும்டா, சொல்லு. எப்படி நடந்துச்சுன்னா அது கேசட் பார்த்துருக்காங்க போல இருக்கு. எனக்கு தெரியல, பட் கேசட் பார்த்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏய் என்னடா இது, வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறா. ஃபர்ஸ்ட் பேசிட்டு இருந்தோம். அப்புறம் கேசட் பார்த்துட்டோன்னு சரி சொல்லிட்டு அப்போ அந்த பொண்ணு அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு புருஷன் பொண்டாட்டிங்கிறது உறவு இல்ல, நீ கரெக்டா இருந்திருக்கியா? உனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கா? இல்ல இந்த மாதிரி தப்பு பண்ணறதுல தான் இல்ல இன்ட்ரெஸ்ட் மேடம். அவர்கிட்ட கேட்டு பாருங்களேன். அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அதுல இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கா இல்லையா அவரு தான் சொல்லணும் பதில். இல்ல அவர்கிட்ட எப்படி நான் கேட்பேன்? உங்ககிட்ட தான் கேட்பேன். நீ தானே போய் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிருக்க. எனக்கு கண்டு விட்டாளையா, சூட்சமத்தை கண்டு விட்டாளே. அண்ணன் டார்ச்சர்ல அவ எனக்கு காதல இருந்தா அன்பு, அந்த அன்பு எனக்கு வேணும் தேவைப்பட்டுச்சு. ஆனா அதனால அவ பண்ணதுக்கு நீ வந்து அதுக்கு பதிலுக்கு நான் ஆமா இது ஒண்ணு நான் பண்ண தப்பு. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். உங்க பேருமா? ரேகா மேம். ரேகா. ஆமாங்க. உங்களுக்குள்ள எந்த மாதிரின ஒரு உறவுன்னு அவங்க சொல்லிட்டாங்க? ஓப்பனா அந்த பொண்ணு சொல்லிடுச்சு. இப்ப நீங்க சொல்லணும். நல்ல ஒரு ஃப்ரெண்டு மேடம். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. கல்யாணம் ஆயிடுச்சுல்ல? ஆயிடுச்சுங்க. ஹஸ்பண்ட் கூட இல்ல நீங்க இப்போ? எதனால? இல்ல அவரு போய் சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டனால வேணான்னு வந்துட்டேன். என்ன போய் சொல்லி ஏமாத்தினாரு? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. என்ன போய் சொல்லி ஏமாத்தினாரு? வீடு சொந்த வீடு இருக்குது, நான் நல்லா ஒர்க் பண்றேன், இன்ஜினியரிங் வேலை செய்யறேன் அப்படின்னு சொன்னாரு. 2 மாசம் தெரிஞ்சுட்டா 2 மாசத்துலயே வந்துட்டேன். போய் தானே ஏமா இப்படி ஒரு சோனகிரி நம்ப வந்திருக்கியே, உன் வாழ்க்கை என்ன வருது? அவங்க அப்படி சொல்லல. நீங்க 2 பேரும் சேர்ந்து வேற விதமான ஒரு இதுல ஈடுபட்டிருக்கீங்க சொல்றாங்க. உறவு பத்தி சொல்றாங்க. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அதுக்கு உறவு இருக்குன்னு அர்த்தமா இருக்கு? அது புவனேஸ்வரி தான் சொல்றாளே நான் தப்பு பண்ணிட்டேன், அவங்களோட உடல் உறவு இருக்கு சொல்றாங்க. மேடம் சொல்றாங்க ரைட் மேடம், அதுக்கு எப்படி மேடம் இருக்க முடியும்? அவ சொல்றாளே மேடம் நாங்க சொல்ற உடல் உறவுன்றது நீங்க எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். மாற்றம்டா மாற்றம்டா மாற்றம்டா. என்கிட்ட நீங்க அந்த தேவையில்லாம பேசாத சொல்ல மேடம். நானு ஒருத்தருக்கு ஒருத்தர் தப்பு நடந்திருக்கு, நான் இல்லைன்னு என்ன சொல்லல. தப்பு? அதான் நீங்க சொல்ற தப்பு தான். அதை போட்டு காட்டுறது அவர்தான் மேடம். இது உண்மையை சொல்றோம். அந்த மாதிரி போட்டி காட்டி செக்ஸ் காட்டுறது அவரு தான். அதை வச்சு பார்த்தா இவருக்கு அந்த மாதிரி புத்தி வந்து எங்களுக்குள்ள இந்த மாதிரி ஆச்சு. அவர் தான்டா மெயின் வில்லன். அதான் உண்மையான காரணம். அவர் கேஸ்